Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 exercise number 7.2ல third sum பார்க்கலாம். Points on the curve கேட்டிருக்காங்க. Y is equal to ஒரு line கொடுத்திருக்காங்க. இப்போ first அவங்க கொடுத்த இந்த curve equation எழுதி நம்ம வந்து differentiate பண்ண போறோம். So y differentiate பண்ணா dy by dx is equal to x cube. இதெல்லாமே x power n ஓட formula, that is nx power n minus 1. அப்ப 3x power 3 minus 1 2 ஆயிடும். So 3x square minus இந்த 2 கீழ வரப்போ 6 2s are 12 ஆயிடும். x power 2 minus 1 பண்ணோம்னா 1 தான் பவர்ல 1 போட தேவையில்ல. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 3 வந்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துரும். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடைச்சிருக்கிறது வந்து டான்ஜென்ட் ஸ்லோப். ஆனா அவங்க வந்து நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் நார்மலா மாத்தணும்னா -1 by டான்ஜென்ட் ஸ்லோப். ஸோ -1 by இந்த டான்ஜென்ட் ஸ்லோப்பை எழுதிக்கோங்க. இதுதான் உங்களுடைய m1. ஓகேவா? இப்போ லைன் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. parallel அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ன்னு வந்துரும். y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx is equal to 1729 வந்து கான்ஸ்டன்ட். அதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 0 ஆயிடுது. ஸோ dy by dx equal to -1. இதுதான் m2. இப்போ அவங்க parallel சொல்லியிருக்காங்க. parallelோட கண்டிஷன் வந்துட்டு ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவலா இருக்கும். ஸோ -1 by 3x square minus 12x plus 1 equal to -1. இப்போ டினாமினேட்டர் அப்படியே அந்த பக்கமா போகுது. ஃபர்ஸ்ட் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. டினாமினேட்டர் அந்த பக்கமா போனா அப்படியே தான் வரப்போகுது. ஏன்னா இங்க 1 தான் இருக்கு, 1ஓட மல்டிப்ளை ஆயிட போகுது. ரெண்டு பக்கமும் +1 இருக்கு, கேன்சல் ஆயிடும். ஸோ 3x square minus 12x equal to 0. இப்போ 3x காமன் எடுத்தோம்னா x minus 4 equal to 0ன்னு வந்துடும். இப்போ தனித்தனியா 3x equal to 0, x minus 4 equal to 0. அப்போ x is equal to 0 by 3 0 ஆயிடும். x is equal to +4 கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு x வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த x வேல்யூவை நாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பிகாஸ் அவங்க பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் x is equal to 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட போறோம். போட்டோம்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 ஆயிடும். வெறும் 3 மட்டும் கிடைக்கும். அதனால y is equal to 3ன்னு கிடைச்சிருது. therefore பாயிண்ட் என்ன ஆயிடும்? x, y, that is 0, 3. அடுத்தது x is equal to 4 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறப்ப y is equal to x cube இருக்கு. அதனால 4 cube minus 6x square இருக்கு. ஸோ 6 into 4 square plus x. ஸோ +4, அதுக்கப்புறமா +3ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. 4 cube பண்றப்ப 64 minus 4 square வந்து 16, 16 into 6 பண்றப்போ 96, 4 plus 3 வந்து 7 ஆயிடும். 64 plus 7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 71 minus 96 அப்படியே வந்துடும். இப்போ சப்ட்ராக்ட் பண்றப்போ -25 வரும். therefore பாயிண்ட் வந்து 4, -25. இப்போ அவங்க கேட்ட மாதிரி பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் லாங் ஷார்ட்ல ஃபுல் சம் ஒரு வாட்டி காமிச்சிடுற பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அது டான்ஜென்ட் ஸ்லோப்பு. ஆனால் அவங்க நார்மல் ஸ்லோப் கேட்டதால -1 by டான்ஜென்ட் ஸ்லோப்புன்னு போட்டுக்கிறோம். இதுதான் m1. செகண்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அது m2. parallel சொன்னனால m1 equal to m2ன்னு போட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ரெண்டு எக்ஸ் வேல்யூவும் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ரெண்டு y வேல்யூ, தட் இஸ் 2 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ 7.2ல நான் டோட்டலாக 5 சம்ஸ் போட்டிருக்கேன். எல்லாரும் என்னோட யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸாக தான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாக போடலை. வீடியோஸாக பொறுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா, புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.